போனார். அவரும் போல 4 பேரை கூட்டிட்டே போனார். எல்லாமே ஒரு திகைப்பு, ஒரு கேள்வி, ஒரு முறுமுறுப்பு. என்ன ஆயிற்றோ, இவை சம்பவித்து 4 நாள் ஆயிற்றே. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நம்மை கைவிட்டு விட்டாரே, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமே. அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 21:1, இவைகளுக்கு பின்பு அவர் இயேசு மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார். இது உயிர்த்தெழுதலுக்கு மட்டுமல்ல, இயேசு மறுபடியும், when you come to Christ, when the problem comes, when the pressure comes, இதெல்லாம் வரும்போது இதை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. Don't give up prayer. அது வரும்போது அந்த வார்த்தை படிக்கிறேன், மறுபடியும் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். நம்பினால் ஆமென் சொல்லுங்கள். அந்த நேரத்திலும் God will reveal. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 21:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, அவர் உங்களை புசிக்கவும் திருப்தியாக்கவும் வர முடியும். கவனமாய் கேளுங்கள். when the problem comes, don't give up. பிரச்சனை வரும்போது ஜெபத்தை விட்டுறாதீங்க, கொண்டு வாருங்கள். ஒரு பிரச்சனையை கொண்டு வாருங்கள், போராட்டங்களை கொண்டு வாருங்கள், பாடுகளை கொண்டு வாருங்கள். நடப்பது என்னவென்று தெரியுமா? அன்பார்களே, உங்களை புசிக்க வைப்பார். 21:6 யோவான், அது அடுத்த வாசி போட்டுக்குது. அடுத்த வார்த்தை, திராண மீன்கள் அகப்படும்படி செய்வார். என்னை கேட்டுக்கொண்டு கண்டது பிள்ளையே, டோன்ட் லுக் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன் பிரச்சனைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். பிரச்சனைக்கு மத்தியில there is a God. Your performance, தேவன் பார்க்கிறார், என் செயல்பாட்டை பார்க்கிறார். கவனிங்கள். அப்படியானால் காலத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வதல்ல. வசதி வரும்போது ஒரு வாழ்க்கை, இல்லாமல் இருக்கும் அந்த வாழ்க்கை இல்லை. அன்பானவர்களே, அவர் உங்களுக்கு அந்த யோவான் 21:6 திரளான மீன்களை அவர் கொண்டு வருவார். அதோடு இணைத்து பார்க்க விரும்புகிறேன். துக்கம்தான், வேதனை தான், இழப்பு தான், ஏமாற்றங்கள் தான். ஆனால் திரளான மீன்களை ஆண்டவர் உங்கள் வசம் திருப்புவார். ஆத்துமாக்களை திருப்புவார், ஜனங்களை திருப்புவார், இந்த உலகத்தையே திருப்புவார். திரளான மீன்கள், அந்த திரையில பாருங்கள், திரளான மீன்கள் அகப்பட்டதினால். சோ இந்த முதல் குறிப்பு, டோன்ட் லுக் த ப்ராப்ளம்ஸ், லுக் அவுட் இன் பிரேயர். ஜெபத்தில் நோக்கி பாருங்கள். பார்க்கிறோம், ஆனால் அடிக்கடி மறந்து போகிறோம். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04